தற்பொழுது வழக்கில் இருக்கும் பல பழமொழிகள் உண்மையான அர்த்தங்கள் கொண்டு பயன்படுத்தப்படுவதில்லை. வழக்காற்றில் இருக்கும் பல பழமொழிகளுக்கு அதற்குரிய அர்த்தங்கள் சொல்லப்படாமல் நாளடைவில் மருவி வேறு ஏதோ அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. அவ்வாறு சொல்லப்படும் சில பழமொழிகளை காண்போம். முதல் பழமொழி, ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இதனுடைய வழக்கில் இருக்கும் பொருளானது, மற்றவர்கள் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் உன் குழந்தை தானே வளர்ந்துவிடும் என்பதாகும். ஆனால் இதன் உண்மையான பொருள் என்னவென்றால், ஊரான் வீட்டு பிள்ளையாகிய உன் கர்ப்பிணி மனைவியை பாசத்துடன் ஊட்டி வளர்த்தால் அவள் வயிற்றில் இருக்கும் உன் குழந்தையும் ஆரோக்கியமாக தானே வளரும் என்பதே உண்மையான பொருள். இரண்டாவது பழமொழி, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. இதனுடைய வழக்கில் இருக்கும் பொருளானது, கழுதைக்கு கற்பூர வாசம் தெரியாது என்பதாகும். ஆனால் இதன் உண்மையான பொருள், கழு என்பது ஒரு வகை கோரைப்புல். அதில் பாய் தைத்து படுத்து பார்த்தால் கற்பூர வாசனை தெரியும் என்பதே சரியான விளக்கம். மூன்றாவது பழமொழி, அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல. இதனுடைய வழக்கில் இருக்கும் பொருளானது, அரசனை மேல் ஆசை நம்பிக்கொண்டு தன கணவனை கைவிட்டது போல என்பதாகும். ஆனால் இதன் உண்மையான பொருள், அரசினை என்பது அரச மரத்தை குறிக்கும். திருமணமான பெண்கள் பிள்ளை பேறு பெற அரச மரத்தை சுற்றுவார்கள். கட்டிய கணவனை கவனிக்காமல் வெறும் அரச மரத்தை சுற்றுவது பயன் தராது என்பதாகும். மேலும் இதை பற்றி தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் பாங் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.